யாருமே உங்களை கேட்காம நீங்க ஒரு பதில் சொல்றீங்கன்னா அதுலயே அதோட விடை புரிஞ்சுக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயுமே இவர் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லைன்னு எந்த ரிபட்டலும் அதில் வரல. புரிஞ்சுக்கிறீங்க. இது அதிமுக திமுக சேர்ந்து செய்த சதி. எப்படி விஜய் அந்த நடிகையோட திருமணம் கடந்த உறவு நீங்க வச்சு கொடுங்க அதிமுக திமுக போய் சொல்லிச்சா? அப்படி அவங்க சொன்னவன ஒரு கேட்ட திருமணம் கடந்த உறவு வச்சுக்கிட்டாரா? இந்த வழக்கு இந்த நேரத்தில் வந்தது சரி. நீ போய் தப்பான உறவு வச்சுக்கிட்டு நீ தப்பான உறவு வச்சா மனைவி கேள்வி போட்டா அப்ப எந்த நேரத்துல கேஸ் போடணும்? பெற்ற பிள்ளைகள் மேல் தன் ரத்தத்தின் மேல் பாசம் இல்லாம ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அவனை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு துளிக்கும் நீங்க நம்பாதீங்க. அவன் மனிதனே கிடையாது, மிருகம். அது யாரா இருந்தாலும் உங்களுடைய சகோதரியை நீங்கள் இப்படி ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர் இப்படி நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவளை கொடுப்பீங்களா? அப்படி தெரிஞ்சா சரி கொடுத்துட்டீங்க. இப்படி நடந்தா நீங்க என்ன செய்வீங்க? ரெண்டாவது, உங்கள் தகப்பனார் இப்படி நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். தமிழக இந்திய சமூக அரசியல் விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும்னா உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கங்க. இந்த சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். நேர விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாம பேசு பொருளா எடுத்துக்கிட்டது எல்லாருக்குமே நிறைய பேர் பேசு பொருளா எடுத்து பேசிய பொருள் தான். இன்றைக்கு ஹாட் டாபிக் சொல்லக்கூடிய நடிகர் விஜய். அவர் நடிகர் விஜயா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. தாவேகா தலைவர் விஜய் மேல அவருடைய மனைவி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் போட்ட அந்த டைவர்ஸ் வழக்கு, அதாவது மன முறிவு வழக்கு தான் இப்போதைக்கு ஒரு பேசு பொருளா சர்ச்சையா அமைஞ்சிருக்கு. அதை குறித்து நம்ம பேச போறோம். அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னாலும் அரசியலில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் நம்மளோட இந்த விவாதமா இருக்க போகுது. இதுலயே நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நயினார் நாகேந்திரன் ஒரு நடிகை குறிச்சு பேசுறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்துச்சு. அப்ப எல்லாரும் அவரை கழுவி 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 ஊத்துனாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பிஜேபியோடும் அதோட கொள்கைகளுக்கும் 100க்கு 100 எதிரானவன். ஆனா அன்று நயினார் நாகேந்திரன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சப்போர்ட் பண்ணேன். அந்த நடிகையின் பேரை அவர் சொல்லியிருக்க கூடாது, ஆனால் பொது வாழ்க்கையில் வருபவர்களுடைய குடும்ப விஷயங்கள் விவரங்கள் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுற கிட்டத்தட்ட ஒரே நபர் நான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அவர் கழுவி கழுவி தான் ஊத்துனாங்களே தவிர அவர் பேசின விதம் தவறாக இருக்கலாம், ஆனால் அவர் கேட்ட கேள்வி நியாயமானது அப்படிங்கிறது சொன்ன ஒரே நபர் நான் தான். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா இன்றைக்கு அந்த அம்மா விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அம்மையார் அவங்க ஒரு மனமுறிவு வழக்கு, அதாவது டைவர்ஸ் வழக்கு குடும்ப நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, இது நம்ம எப்படி பார்க்கணும்? உடனே ஒரு கூட்ட கொக்கரிச்சு, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை அது உங்களுக்கு என்னைக்குமே சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட வாழ்க்கையில சினிமையோட இருந்துக்கணும். இன்னைக்கு எங்க வந்திருக்க? அரசியலுக்கு வந்துட்டு. அரசியலுக்கு பேர் என்ன? அப்பவே சொல்லியிருக்கேன், பொது வாழ்க்கைனா சிம்பிளா சொல்லணும்னா உனக்கு சம்பந்தம் இல்லாத மற்ற விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது தான். அப்போ உனக்கு என்ன அந்த தகுதி இருக்கிறது அப்படின்னு உன்னை வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தெரியணும். நீ வர்றியோ வரலையோ, உனக்கு நான் வாக்களிக்க போறேன்னா நீ யாரு, உங்களோட அடிப்படை குடும்ப நிலைமை தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒருவேளை இந்த ஆளுக்கு பொண்டாட்டி பிள்ளையோட சரியா இல்லை, நான் வாக்களிக்க மாட்டேன்னு சொல்லலாம். இல்ல ஒரு குரூப், ஐயா நம்மள மாதிரியே உனக்கு பொண்டாட்டி பிள்ளையோட சரியா இல்லையே அதனால உனக்கு வாக்களிப்போம்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கலாம். பட் தெரிஞ்சிருக்கணும். அதான் நிலைமை. தமிழகத்தோட அரசியல் தலைவர்கள்லாம் இதனால உத்தமனான்னு கேட்டீங்கன்னா அது தேவையில்லை. அவங்க வாழ்க்கை யார் அவங்களுக்கு என்னென்ன இருந்தாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு வாக்கு அளிக்காதோ அந்த வாக்காளர்களோட பிரச்சனை. எனக்கு அது இப்ப இஷ்யூவே கிடையாது. இப்ப இந்த விஷயத்துக்காக வருவோம். இந்த விஷயத்துக்கு நம்ம வரும்போது அன்று நயினார் நாகேந்திரன் சொல்லும் போது அந்த நடிகை பேரை சொல்லி சொன்னாரு. அவங்க அடுத்த விளக்கத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த விளக்கத்தை பார்த்த அளவுக்கு சொல்றேன். அவர் சொன்னது போய் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விளக்கத்தை, அந்த நோட்டீஸ் ரிப்ளை, அவங்க கொடுத்த ரிப்ளை நீங்க பார்க்கணும். அது என் தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியலுக்கு எனக்கும் அதுவும் சம்பந்தம் இல்லை, அது இப்படி இல்லை, நான் அரசியல் எந்த கட்சியும் ஆதரிக்கவில்லை, நான் என்றும் அரசியலுக்கு வர மாட்டேன்னு கேட்டாங்களா? யாருமே உங்களை கேட்காம நீங்க ஒரு பதில் சொல்றீங்கன்னா அதுலயே அதோட விடை புரிஞ்சுக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயுமே இவர் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லைன்னு எந்த ரிபட்டலும் அதில் வரல. புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு நோட்டீஸ் சட்டத்தில் எடுத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த உங்க மேல ஒரு அலிகேஷன் சொல்றேன், அந்த அலிகேஷனை நீங்க மறுக்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ அதோட நிப்பாட்டிக்குவோம். அப்போ உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க, பாத்தீங்களா அவர் மனைவியும் அவர் தனிப்பட்ட விஷயம் என்ன பிரச்சனை இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க விஜய் வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா? அவர் மனைவி எதுவும் பிள்ளைகளோட கூட இல்ல நீங்க பாத்தீங்களான்னு ஒரு கூட்டம் சிங்கி சக்க அடிக்கிறவங்க கூட்டம் இருக்கு பாருங்க. அந்த சிங்கி சக்க அடிக்கிற கூட்டத்தை கூட நான் பொறுத்துக்குவேன். என்னன்னா அந்த முட்டாள் மாதிரி தீக்குள்ள போய் குதிப்பான் பாருங்க, அவனை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு முட்டாள் கூட்டம் கொக்கரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலை ஒரு விஷயம் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அவர் மனைவி அவர் கூட இல்ல, 5 வருஷமா பிரிஞ்சு வாழ்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மிக கிரேவ் அலிகேஷன் என்னைக்குமே சொல்லுவேன், அவர் பிள்ளைகளும் அவர் கூட இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மனைவியும் தொடர்த்துக்கு விட்டுட்டாரு, பிள்ளைகளையும் கழட்டி விட்டாரு. சரிங்களா? இப்ப அவங்க மனைவி ஜீவனாம்சமும் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லி இருக்க மாதிரி அந்த மனுவில் இருக்க மாதிரி சொல்றாங்க. பட் இட்ஸ் a clear cut case of divorce.
எந்த மனைவியும் நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன், எனக்குன்னு இதை சொல்லக்கூடிய தகுதி இருக்குங்க, நான் உங்களுக்கு நான் சொல்றேன். விவாகரத்து வழக்குகள்னு வரும்போது விமன் வந்து ஜெனரலா பெண்கள் வந்து விவாகரத்து போட மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் தான் போடுவாங்க. டைரக்டா ஒரு பெண் விவாகரத்து போடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அதுலயே அது ஒரு வெளிப்பாடா தான் அது இருக்கு. அப்ப இந்த வழக்குல அவங்க சொல்லும்போது அவங்க சொல்ற அலிகேஷனே நேரா அந்த நடிகையோட தொடர்பு கொண்டு, நடிகையோட தொடர்பு கொண்ட நடிகர்களுக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. சினிமா வாழ்க்கையில அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம சாதாரண மனிதர்களோட ஒழுக்க நெறி நம்ம எதுவும் சொல்றோமோ அது சினிமாவுக்கு பொருந்தாது. சினிமாக்காரங்களோட ஒழுக்க நெறி வேற மாதிரி இருக்கும், அது அவங்களோட யாட்ஸ்டிக் சொல்லுவோம், அந்த யாட்ஸ்டிக் வேற மாதிரி இருக்கும், நம்மளோட யாட்ஸ்டிக் வேற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல. அப்படி இருந்தும் அது பரவாயில்ல இல்லையாங்க நீங்க முடிவு பண்ண. அப்படி இருந்தும் அதையும் மீறி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் அவங்க இந்த வழக்க போட்டிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ உடனே கூட உள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அதிமுக திமுகவும் சேர்ந்து செய்த சதி. எப்படி விஜய் வந்து அந்த நடிகையோட வந்து திருமணம் கடந்த உறவு நீங்க வச்சு கொடுங்க அதிமுக திமுகவும் போய் சொல்லிச்சா? அப்படி அவங்க சொன்னவன ஒரு கேட்டன் திருமணம் கடந்த உறவு வச்சுக்கிட்டாராம். இந்த வழக்கு இந்த நேரத்தில் வந்தது சதி. நீ போய் தப்பான உறவு வச்சுக்கிட்டு நீ தப்பான உறவு வச்சா மனைவி கேள்வி போட்டா அப்ப எந்த நேரத்துல கேஸ் போடணும்? எந்த நேரத்துல கேஸ் போடணும்? நானும் 5 வருஷம் பொறுத்திருந்து பார்த்தேன் திருந்தலன்னு கேஸ் போட்டாங்கன்னா அப்ப இன்னும் சொல்றது உண்மையா தானே இருக்கு. 5 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. சரி, இதுல நீ உத்தமனான சரிப்பா எல்லாத்தையும் விட்டுருப்ப. உடனே எல்லாம் சொல்லுவாங்க மனைவி குறை செல்வர்கள் என்றால் மனைவி மேல குற்றமா உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு கூட்டப்ப கொக்கரிச்சிட்டு இருக்கு. சரி, உங்க மனைவி மேல குற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. மனைவி மேலே குற்றம் இருக்கு, உங்க மேலே குற்றம் இருக்கு. மனைவி உங்களுக்கு சும்மா குற்றச்சாட்டு சொல்றாங்க, உங்களை போட்டு பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம நான் அடைக்கலத்துக்காக அங்க போய் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கேட்டா மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம அடைக்கலத்துக்காக அந்த நடிகை வீட்டுல போய் ஒதுங்கிட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க பிள்ளைங்க என்ன தப்பியா பண்ணாங்க? உங்க பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க? என் அனுபவத்தில் நான் கூறுகின்றேன், மனைவி புருஷர்கள் 1000 இருந்தாலும் தன் பெற்ற பிள்ளைகள் மேல் தன் ரத்தத்தின் மேல் பாசம் இல்லாம ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அவனை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு துளிக்கும் நீங்க நம்பாதீங்க. அவன் மனிதனே கிடையாது, மிருகம். அது யாரா இருந்தாலும் பொண்டாட்டி விட்டுருங்க. பொண்டாட்டி மேல பாசம்ல எத்தனையோ புருஷங்க இருக்காங்க, புருஷன் மேல பாசம்ல எத்தனையோ பொண்டாட்டிகள் இருக்காங்க. ஆனால் தன்னுடைய குழந்தைகள், தன் ரத்தத்தின் ரத்தங்கள், தன் உதிரத்து மூலமாக பிறந்த அந்த பிள்ளைங்க மேல பாசம் இல்லாம ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் மனுஷனே கிடையாது, மிருகம். அவனை நீங்க எந்த விஷயத்திலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ப முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களும் கூட இல்ல, பெற்ற தாய் தகப்பன்மாரும் கூட இல்ல. அப்ப இவன் யார் இந்த மனிதன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு, நார்சிசிஸ்ட் அப்படிம்பாங்க. தன்னை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன். அதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன தெரியுமா? நீங்க சிக்மண்ட் ஃப்ராய்ட், கார்ல் ஜங் எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் படிச்சு பாருங்க, படிக்க முடிய அவசியம் இல்லை. யாருனாலும் கேட்டு பாருங்க. உலகத்திலே அபாயகரமானவன் யார் என்றால் நார்சிசிஸ்ட். அவன் தன்னை தவிர வேற யாரையும் நேசிப்பதில்லை, ஒரு பொருட்டாகவே மதிக்காதவன், தன்னை மட்டும் நினைக்கிறவன் தான் ஒரு நார்சிசிஸ்ட். அப்படி ஒரு நார்சிசிஸ்ட் தான் விஜய் அப்படிங்கிற இடத்துல நிரூபிச்சிட்டார். உங்களுக்கு உங்க மனைவி மேல கோவம் இருக்குங்க, உங்க பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? நான் அப்பவே கேவலமா சொன்னேன். அது என்ன படம் கடைசி அவர் நடிச்சாரு, ஒரு தூள் கிளப்புற படம், அது என்னது, கோட். ஆமா, அந்த கோட்டுங்கிற கடைசி படம் எடுத்தா பாத்தீங்களா? அந்த படத்துல வில்லன் யாரு? தன்னுடைய சொந்த பையனா, அந்த கேரக்டர் பேர் என்னது, சஞ்சய். தன்னுடைய சொந்த பையன் பேரை தாமரையே அவன் தான் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு முகஜாடையை வச்சு இருக்கிறாராம். எல்லாம் போட்டு சொந்த பையனை வில்லனாக சித்தரிக்கின்ற ஒரு நார்சிசிஸ்ட். இவனை நீங்க நம்ப போறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் நம்ப மாட்டேன், என்னால தெளிவா சொல்ல முடியும். இப்படி ஒரு நார்சிசிஸ்டை நம்பி நாட்டை கொடுத்தா நாடு நிச்சயமாக நாசமா தான் போகும். நீங்க என்னன்னாலும் சொல்லலாம், ஜெயலலிதா அம்மையார் வந்து திமிர் பிடிச்சவங்க, அரகன்ட்னு சொல்லலாம். அவங்க நார்சிசிஸ்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. தன்னை தவிர சுத்தி இருக்க சில பேரை பத்தி யோசிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய சினிமாக்கள், அவரும் நார்சிசிஸ்ட் கிடையாது. இந்த நபர் நார்சிசிஸ்ட், தன்னை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க அவருக்கு வாக்களிக்க போறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணிக்க. சரி, நான் இவ்வளவு சொல்றேன், அவர் பையன் இருக்கிறாரு, பையன்ல என்னப்பா இருக்கு, சினிமாவில் யாரும் பண்ணாததா அப்படின்னு கேட்கிறேன். ஒரே வார்த்தை நாங்க என்ன சொல்றாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலங்கிறது யோசிச்சு பாருங்க. நான் விஜயோட ரசிகரா இருந்தாலும் நான் இந்த வார்த்தை யோசிப்பேன். வயதுக்கு வந்த ஒரு பெண் குழந்தை அவருக்கு இருக்கு, யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான், அதை மைண்ட்ல வச்சு பாருங்க. வயதிற்கு வந்த ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது அவரோட நடத்தை இப்படி இருந்தால் எந்த தாய் தான் பொறுத்துக் கொள்வாள்? அது யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு நடக்கும்போது ஒரு தாய் வந்து கொதிச்சல தான் செய்வாங்க. அப்பவும் திருந்த வாய்ப்பு கொடுக்கட்டாங்க, அதுக்கப்புறமும் திருந்தாம நீங்க தொடர்ந்து கூத்தடித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு தாய்க்கு வேற என்னங்க இருக்கு? வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கு, சரி நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம பார்க்கணும்னு அவங்க வெளியில தான் போறாங்க, டீசெண்டா வெளியில போறாங்க. புரியுதுங்களா? நீங்க அவங்க பையனை சினிமால காமிச்சு வில்லனா காமிச்சு சித்தரிச்சு எல்லா வகையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. அவங்க உரிமை, ஒரு மனைவி தன்னுடைய உரிமையை கேட்பது வந்து தவறுன்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சுன்னா அதை விட முட்டாள்தனம் கேவலமான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நான் அதுதான் அன்றைக்கு சொல்லியிருந்தேன். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம், அவங்களோட சேர்ந்து இருந்து ஒரு படத்தை எடுத்துக்கொள்ளலாம், படத்தை எடுத்து போட்டா எல்லாரும் நம்பிட போறாங்க அப்படின்னு. அப்ப நடக்கல. அப்ப அன்று நயினார் நாகேந்திரன் சொன்னதுதான் இன்றைக்கு உண்மையா இருக்கு. அப்போ
உடனே நீங்க எல்லாரும் கேட்பீங்க, அப்பா இவருக்கு இல்லையா, அவருக்கு முன்னாள் முதல்வர் சொல்லி அவருக்கு தான் 3 எத்தனை கல்யாணம் இத்தனை பிள்ளைங்களை பெற்றிருந்தார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதன், நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் மேல் பாசம் இல்லாம இருக்கிற ஒரு மனுஷனை தயவு செய்து நம்பாதீங்க. அவனுக்கு எது மேலேயுமே பாசம் இருக்காது, எது மேலேயுமே பிடித்திருக்கான். அவனுக்கு தான் என்று மட்டும்தான் வாழ்கின்ற மனிதனாக இருப்பான். அவனை எந்த பொசிஷனுக்கும் நீங்க எடுக்காதீங்க. இப்போ உடனே தாவேக்காக கூட்டம் இது அரசியல் ஆதாயத்திற்காக தோண்டி எடுத்து போடுறாங்க. டிசம்பர்லயே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, இப்பதான் வருது. அதுவும் பாருங்க, ஏப்ரல் 20ஆம் தேதி கரெக்டா டேட் போட்டிருக்காங்க. இது தகுதியுள்ள நபரான உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு வழக்கு நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா எடுத்த உடனே நம்பர் பண்ணிட மாட்டாங்க. அதுல சில தவறுகள்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. தவறுகள் இருந்தா ரிட்டர்ன் போடுவாங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி சரி பண்ணி கொடுங்க. 3 நாள் ரிட்டர்ன் கூட போடலாம். சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது சரி பண்ணி கொடுத்து எல்லாம் சரியா இருந்தா தான் நம்பர் போடுவாங்க. வழக்கு ஃபைல் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்பரான வழக்குகள்லாம் இருக்கு. உடனே நம்பர் ஆனா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்பர். அப்ப டிசம்பர்ல ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அன்றைக்கே நம்பர் ஆயிருக்கணும் அவசியம், இப்பதான் நம்பர் ஆயிருந்திருக்கலாம். ஒரு வழக்கு அதே மாதிரி ஃபைல் பண்ண உடனே டேட் கொடுத்துட மாட்டாங்க. எதிரிக்கு நோட்டீஸ் அனுப்பணும். இந்த வழக்குல விஜய் தான் எதிரி. அப்போ நோட்டீஸ் அனுப்புறதுக்கு 1.5 மாசம் 2 மாசம் டைம் தள்ளி தான் கொடுப்பாங்க, உடனே போட மாட்டாங்க. அப்போ அந்த டைம் எல்லாம் எடுத்துதான் ஏப்ரல் 20 4 இவர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, 4 மாசம் தள்ளி போட முடியாது. ஒரு கேஸ் நம்பர் ஆகணும், இத்தனை மாசத்துக்குள்ள நோட்டீஸ் அனுப்பணும், அப்படி நோட்டீஸ் டைம் போடணும் சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் கோர்ட் போட முடியும். விஜய்ங்கிறதுக்காக அதை மாத்திக்க முடியாது. அப்போ ஏப்ரல் 20 எலெக்ஷன் வரதுக்கோ போட்டாங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரு எலெக்ஷன் நின்று மட்டும் இருந்து கிளிக்க போறாரு, எங்கதான் போய் பேச போறாரு? வீட்டுக்கு பனையூர்ல தான் உட்காந்து போறாரு. பனையூர்ல உட்கார போறாரு, செங்கல்பட்டுல போய் உட்காந்து கொண்டாட வர போறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இவர் இருக்கிறனால இல்லாதனால எங்க ஒரு வித்தியாசமாக போவதில்லை. மக்களை நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நயினார் நாகேந்திரன் கூறியது மட்டும் இல்லை, அவர் குடும்பம் அவரோடு இல்லை மட்டும் இல்லாம என்ன காரணங்களுக்காக அவர் குடும்பம் வெளியில போயிருக்குங்கிறத அவங்க மனைவி தெளிவா படம் பிடிச்சு காமிச்சிட்டாங்க. பேரை சொல்லாம அதற்கான ஆதாரங்கள் எனக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இதை நீங்க எப்படி பார்க்க போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் நிச்சயமாக தவறாகத்தான் எதிர்பார்க்கிறேன். பிள்ளைகளை விட்டு வருகின்ற மனிதனை எந்த சூழ்நிலையும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது தவறு தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய சகோதரியை நீங்கள் இப்படி ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கொடுப்பீங்களா? அப்படி தெரிஞ்சா சரி, கொடுத்துட்டீங்க, இப்படி நடந்தா நீங்க என்ன செய்வீங்க? 2வது, உங்கள் தகப்பனார் இப்படி நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்போ இப்படி ஒரு சம்பவம் ஒருத்தர் செய்தால் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? கோவப்பட்டுதான் அம்மாவோட போறதா முறையான செயல். குடும்பத்தை கலைத்து எங்க தகப்பனார் சரியில்லைன்னு சொல்லி அம்மாவோட போனதா முறையான செயல். அந்த முறையான செயலாம் அவரோட பிள்ளைங்க செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பாலிவுட்ல நிறைய பேர் பாருங்க, 2வது கல்யாணம் பண்ணோட எங்க பணம் இருக்கோ அந்த பிள்ளைங்க அங்கதான் போய் குட்டிக்குது. ஆனால் விஜய் அவர்களோட பிள்ளைகள் நான் பாராட்டுவேன். அப்பா கிட்டதான் பணம் இருந்தாலும் அப்பா செய்தது தவறு, என் தாய் செய்துதான் சரி, தாயோட இருக்காங்க பாருங்க, அவங்க நான் பாராட்டணும். அவங்களுக்கு எது ஆதாயம்? அந்த தகப்பனோட இருந்தா தான் அவன் ஃபியூச்சர்ல இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் பண்றது தவறு, எங்க அம்மா பண்றதுதான் சரின்னு அவங்க மேஜர் ஆயிட்டாங்க. ஆனாலும் அம்மா கூட போறாங்க, பாராட்டுக்கு. இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயத்த நான் மக்கள்கிட்ட கேட்கறதும் சொல்றதும் ஒண்ணுதான். ஒரு அரசியல் தலைவரை அவர் தனிப்பட்ட வாழ்க்கை மக்களை அரசியலை பாதிக்காங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஆனா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு என்றைக்குமே நீங்க 2 பதில் சொல்ல முடியாது, ஒரே பதில் தான். அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை அரசியலை பாதிக்க கூடுமானால் நிச்சயமாக அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து தான் நீங்க ஓட்டு போடணும். இப்ப இந்த விஷயம் பாதிக்குமானா அரசியல் கண்டிப்பாக பாதிக்கும். நாளைக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இந்த அம்மா டைவர்ஸ் போட்டு அவர் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அப்புறம் என்ன நடக்கும்? எந்த நடிகை மேல குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அந்த நடிகையோட ஒரு கல்யாணம் கொடுத்துட்டு வந்து அவர் தனிப்பட்ட விருப்பம் நீங்க சொல்லுவீங்க. அப்ப அரசியல் என்ன பாடு வரும்? யோசிச்சு பாருங்க. அரசியலில் என்ன தாக்கம் வரும்? நீங்க அதிகபட்ச ஓட்டு யாருக்கு போடுவீங்க? இந்த நடிகர் இவருக்கு போடுவீங்க, இவர் நடிகர் அப்படின்னு. ஆனால் பலன் யாருக்கு போய் சேரும்? நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அப்ப வாக்களிக்கும் போது 1 நிமிடம் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கு என்பது போட்டா திருப்பி கிடைக்காது. 1 நிமிஷம் பட்டன் நம்பிக்கிட்டீங்கன்னா திருப்பி ஐயோ நான் தப்பா வாட்டு போட்டேன், அழிச்சிருங்க, நான் திருப்பி போடுறேன்னு சொல்ல முடியாது. சிந்தியுங்கள், சிந்தித்து முடிவெடுங்கள். உங்கள் தலைவர்கள் நல்லவர்களா இருக்கும்னு சொல்ல மாட்டேன், எவனும் நல்லவன் கிடையாது. ஆனா கேடு கெட்டவர்களாகவும் தன்மானமும் மான உணர்ச்சியும் நல்லது கெட்டதே யோசிக்காதவர்களாகவும் முழுக்க இருந்தாங்கன்னா தயவு செய்து ஒரு ஓட்டு போடாதீங்க. நீங்க இதை சரியா தப்பா நீங்க பாருங்க. என்னோட பார்வையில் கேட்டீங்கன்னா தவறு தான், 100க்கு 100 தவறு. தன் மனைவியையும் தான் பெற்ற பிள்ளைகளையும் ஒதுக்கி கொண்டு போகின்ற ஒருவன் அவன் ஆள போகின்ற மாநிலத்தை உத்தமமா அழுவான்னு சொல்றது ஒரு நகைப்புக்குரிய விஷயத்தோட தி ஜோக் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்ல தொடங்கின காலத்துல இன்ன வரைக்கும் இதோட பெரிய ஜோக் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜோக் அது. அவர் ஒரு நார்சிசிஸ்ட். தன் குடும்பத்தை வெளியே தள்ளிவிட்டு அவர்களை பத்தி யோசிக்காம, தான் தாய் தகப்பன வெளியில விட்டு அவங்களை பத்தி யோசிக்காத ஒருத்தர் அவங்களை பத்தி யோசிக்க போறான். உங்களுக்கு நல்லது செய்ய போறான்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி நினைத்தீர்கள் என்றால் காட் சேவ் யூ, கடவுள் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும். விஜயின் இந்த முடிவு என்னை பொறுத்தவரை அரசியலில் மனிதர்கள் இந்த முடிவை அவர் மனைவி இந்த வழக்கு போட்டதற்கு பிறகாவது இதை தமிழக வாக்காளர்கள் யோசித்து பார்த்து
நல்ல முடிவாக தமிழகத்தின் எதிர்காலத்தை இது பாதிக்கும் என்பதை உணர்ந்து அதற்கேற்று வாக்களிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.